ஒரு 80, 85 வயசானவங்க ஒரு மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னா தனியா உட்காந்துருவாங்க. நிறைய பேர் பேச மாட்டாங்க வாயத்தால். அது ஒரு 10 நாள் 20 நாள் முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சிலருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த நிலைக்கே வரமாட்டாங்க. சாப்பாடு கட் பண்ணுவாங்க, உணவு வழிமுறையில கட் பண்ணிப்பாங்க, இறை வழியை போறதுக்கு. அவர் சொன்ன அர்த்தங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. தன்னோட நிலம் தெரிஞ்சு இறக்கக்கூடிய நிலைமை பார்க்கக்கூடிய தன்மை அதெல்லாம் வந்து சப்த ரிஷிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதுனதுதான் இந்த பாடல்கள். இந்த பாடல் மூலியமா தான் இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சாங்க. இவ்வளவு வழிமுறைகளும் இந்த சப்த ரிஷிகள் நமக்கு செஞ்சிருக்காங்க. அதனாலதான் 7 பேர். இந்த 7 பேர் நம்ம தெரிஞ்சீங்கன்னா பல கோடி பேர் இருக்காங்க. மெயினா நீங்க 7 பேர் நீங்க எடுத்தீங்கன்னா முதன்மையா இருக்கக்கூடிய அகஸ்தியர். அகஸ்தியர் போல உலகத்திலேயே கிடையாது. முதன்மையான பொருள் அகஸ்தியர். 2வதான பொருள் உங்களுக்கு வந்து அத்திரி மகரிஷி. 3வதா இருக்கக்கூடிய விருதுங்களுக்கு பரத்வாஜ். பரத்வாஜரோட நிலையில இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கோத்திரம் தெரியுமா நினைச்சீங்கன்னா பரத்வாஜ் வச்சுதான் கோத்திரமே வரும். நிறைய கோத்திரங்கள் அகஸ்திய கோத்திரமே இருக்கு. நிறைய பேர் அகஸ்தியர் கோத்திரம் இருக்கு, பரத்வாஜர் கோத்திரம் இருக்கு, சிவகோத்திரம் இருக்கு, விஷ்ணு கோத்திரம் இருக்கு, இப்படிதான் இருக்கு. சில பர்டிகுலர் இதுலாம் பாத்தீங்கன்னா 1001 கோத்திரம் தனியா இருக்கு. தனியா அவங்களுக்கு மட்டுமே சில ஆளுங்களுக்கு 1001 இருக்கு. அந்த மாதிரி கோத்திரங்கள் பார்த்து பெண் எடுக்கிறோம் விருதுக்கு அந்த மாதிரியா ஒரு அந்த வழியிலே பல ரிஷிகள் வந்திருப்பாங்க. அந்த கோத்திரம் என்றது நிலையா இருக்கக்கூடிய வழியா இருக்கக்கூடிய என்ன சொன்னீங்க, எந்த கோத்திரத்துல போதா எந்த ரிஷிக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ ரிஷினாலதான் ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த காலத்துல பிறந்திருக்கும். ஒரு ரிஷியோட ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அது மூலியம் பல குடும்பங்கள் உருவாயிருக்கு. அந்த படம் 100 குடும்பங்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பம் அந்த ஒரு ரத்தங்கள் இனிக்க இருக்கு. அந்த பிளட் மட்டும் மாறாது. அப்ப ரிஷியோட பிளட்ல தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கான். ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கு காரணமே அந்த ரிஷியோட பிளட்ல. அந்த ரிஷியோட பிளட் மாறாது. அதனாலதான் உனக்கு வந்து பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நாரதருக்கு வந்து 60 குழந்தைன்னு வச்சுட்டாங்க. மாசம் வருஷம் 60 வருஷம். அதனால நமக்கு வந்து சஷ்டியை வந்து மெயினா எடுத்து பண்றோம். சஷ்டினா 6. ஆமா 60 வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஆச்சுன்னா அந்த கணக்கு வச்சுக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைகள் 10 வயசு ஆயிடுச்சு. சப்போஸ் வந்து இந்த ஆண்டுல நீ பிறந்தீங்கன்னா இதுல இருந்து 60வது வருஷம் வருதோ அதே வந்து 61 வருஷம் அன்னைக்கு ஒண்ணு திரும்ப கல்யாணம் பண்றாங்க. 60வது வயசு கல்யாணம் சொல்லிக்கிட்டாங்க.